இங்க ஒரு திருடன் ஒரு பாட்டி கிட்ட இருந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் திருடின்னு போயிடுறான். அப்ப அந்த பாட்டியை பார்த்து 1000 நம்பர் என்னதுக்கு அப்புறம் தான் கத்தணும் அப்படின்னு சொல்றான். அந்த பாட்டியும் 1000 என்னதுக்கு அப்புறம் திருடன் திருடன் கத்துறாங்க. இதை கேட்டு அவங்க பேர பசங்க ஓடி வராங்க. அப்போ ஒரு போலீஸை இடிச்சிடறாங்க. போலீஸ் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றாரு. பாட்டி மயங்கி கிடக்குறாங்க. அத பசங்க பாக்குறாங்க. அப்போ போலீஸ் பார்த்து என்னடா பாட்டியை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. பாட்டி உடனே எழுந்துச்சு திருடன் ஒருத்தன் என்னோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை திருடின்னு போயிட்டான்னு சொல்றாங்க. இப்ப அந்த பசங்க இந்த திருடனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் யோசிக்கிறாங்க. அந்த திருடன் திருடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு ஒரு மலை மேல இருக்கிற மந்திரவாதி கிட்ட எடுத்துக்கின்னு போறான். அந்த மந்திரவாதி என்ன எடுத்துக்கின்னு வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். மந்திரவாதி இது போல என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு சர்வெண்ட் தான் வேணும், அவன் ரொம்ப அடிமுட்டாளா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அது போல ஆள் இருந்தா கொண்டு வா. இப்ப அந்த திருடன் பாட்டியோட 2 பசங்களையும் பாக்குறான். அவனுங்க ஒரு பாக்ஸ தள்ளின்னு வரானுங்க. அதை பார்த்து அதுல தங்கம் இருக்குதுன்னு நினைச்சு அந்த பாக்ஸை தூக்கின்னு போறான். ஆனா ஒரு பையன் மட்டும் அதுல இருக்கிற குச்சியை எடுத்து வர்றான். ஆக்சுவலா அந்த திருடனை பிடிக்க பசங்க மண்ணை போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பாக்ஸ் திருடன் எடுத்துன்னு போய் வீட்டுல வைக்கிறான். அப்போ அதை ஓபன் பண்ணா அதுல மண்ணா இருக்குது. அவனுக்கு பிடிக்கிறதுக்காகத்தான் இது போல பண்ணிருக்காங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால இவன் ஒரு பிளான் பண்ணி அவங்கள பிடிச்சிடறான். அதுல ஒருத்தனை கொண்டு போய் மந்திரவாதி கிட்ட நீங்க கேட்ட சர்வெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்றான். மந்திரவாதியும் இவனை எலியா மாத்திடுறான்.